الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى وهو أصدق القائلين: وأعوذ بالله من الشيطان الرجيم. فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. فلما أسلما وتله للجبين وناديناه أن يا إبراهيم قد صدقت الرؤيا إنا كذلك نجزي المحسنين. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: العمرة إلى العمرة كفارة لما بينهما والحج المبرور ليس له جزاء إلا الجنة. رواه البخاري. புகழ் அனைத்தும் முழு உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாத்து ஆளுகின்ற ஏகநாயகன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் ஒருவனுக்கு உரித்தார். ஸலாத்தும் ஸலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அருமை சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களான சாலிஹான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சுப்ஹான வாழ்க்கையில் எவைகளெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடந்து, எவைகளை தவிர்த்து வாழுமாறு பணித்திருக்கிறானோ அவைகளை தவிர்த்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்புமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமான கனவான்களே, உலகத்தின் எத்திசைகளில் இருந்தும் இந்த பூமியிலே படைத்தவனை வழங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயமாம் காபாவை நோக்கி மக்கள் சாரசாரையாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மௌத்துக்கு முன்னால் அந்த மேலான பாக்கியத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய குத்பாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ஜி என்ற வார்த்தையை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனில் 11 இடங்களில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஹஜ் என்ற வார்த்தை 11 இடங்களிலே குர்ஆனில் வருகிறது. 13 இடங்களில் குர்ஆனில் அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி பேசுகிறான். சூரா பக்ராவிலே பேசியிருக்கிறான், சூரா ஆல இம்ரானிலே பேசுகிறான், சூரா மாயிதாவிலே பேசுகிறான், சூரா தௌபாவிலே பேசுகிறான். கண்ணியமானவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் ஹஜ் என்ற பெயரை கொண்ட ஒரு சூறாவையே அல்லாஹ் இறக்கியிருக்கிறார். குர்ஆன்ல சூரத்து ஸலாத் என்ற தொழுகை என்ற வார்த்தையை கொண்டு ஒரு சூறா கிடையாது. நோன்பு என்ற தலையங்கத்திலே ஒரு சூறா கிடையாது. ஜகாத் என்ற ஒரு தலையங்கத்திலே ஒரு சூறா குர்ஆனிலே கிடையாது. ஆனால் கண்ணியமானவர்களே, ஹஜ் என்ற வார்த்தையை கொண்ட இந்த தலையங்கத்தில் குர்ஆனில் அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான். இந்த சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி பேசுகிறான். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தினுடைய 50 கடமைகள் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த 5 கடமைகளையும் நிறைவேற்றுவதற்கு போதுமான ஒரு மாதமாக அல்லாஹ் துல்ஹஜ் மாதத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். ரமதானுடைய மாதத்திலே ஹஜ் செய்ய முடியாது. சோதனைக்குரியார்களே, எல்லா மாதங்களிலும் ஜகாத்தை ஒரு மனிதனுக்கு அது கடமை அல்ல. ஆனால் ஹஜ்ஜுடைய மாதத்திலே ஒரு மனிதனுக்கு நோன்பு நோக்க முடியும். ஹஜ்ஜுடைய மாதத்திலே ஜகாத்தையும் கொடுக்க முடியும். ஹஜ்ஜுடைய மாதத்திலே தொழுகை, திக்ர், திலாவத் எல்லா 5 கடமைகளையும் செய்வதற்குண்டான ஒரு மாதமாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தை, துல்ஹஜ்ஜுடைய இந்த மாதத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு ஹஜ்ஜை தான் செய்தார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஹஜ் கடமையாக்கப்பட்டது. ஆனால் நபி அவர்கள் ஹிஜ்ரி 10வது ஆண்டில் தான் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றினார்கள். அதுதான் அவர்களுடைய ஆரம்பமும் இறுதியுமான ஹஜ்ஜாக அமைந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸுல்கஅதாவுடைய மாதம் ஹிஜ்ரி 10வது ஆண்டு பிறை 25 சனிக்கிழமை
லுஹருடைய தொழுகையை மஸ்ஜித் நபவியிலே தொழுதார்கள். அதற்கு பின்னால் நபியவர்கள் அங்கிருந்து தன்னுடைய ஹஜ்ஜுடைய பயணத்தை மஸ்ஜித் நபவியில் இருந்து லுஹருடைய தொழுகைக்கு பின்னாலே ஆரம்பித்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நபியவர்கள் ஹஜ்ஜுடைய பிறை நான்கு மக்காவை வந்து அடைந்தார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ்ஜுடைய பிறை 3வது இரவை ஜீதுவா என்ற ஒரு இடத்திலே, மக்காவுக்கு மிக சமீபமான அந்த இடத்திலே நபியவர்கள் அந்த இரவை கழித்தார்கள். அங்குதான் நபியவர்கள் ஃபஜ்ருடைய நேரத்திலே எழுந்து குளித்து ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அங்கிருந்து நபியவர்கள் மஸ்ஜிதுல் ஹரமுக்கு வந்தார்கள். ஜும்ஆவுடைய நேரத்திலே வந்தார்கள். நேராக நபியவர்கள் வந்து ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டார்கள். அதற்கு பின்னாலே நபியவர்கள் தவாஃபுடைய அமலை ஆரம்பித்தார்கள். தஹிய்யத்துல் மஸ்ஜித் நபியவர்கள் தொழவில்லை. நபியவர்கள் தவாஃப் செய்தார்கள். பிறகு மகாமே இப்ராஹிமிலே அந்த இடத்தில் வந்து 2 ரக்காத்துகளை தொழுதார்கள். இது நபியவர்களுடைய உம்ரா. பிறகு நபியவர்கள் 2வது தடவையாக ஹஜருல் அஸ்வத் கல்லிலே அந்த இடத்துக்கு வந்து அந்த கல்லை முத்தமிட்டார்கள். பிறகு பாபு சஃபா என்ற அந்த வாசலின் ஊடாக வெளியாகி சஃபா மர்வாவின் சஃபாவுடைய அந்த மலையில் ஏறி நபியவர்கள் நீண்ட நேரம் துஆ செய்தார்கள். அந்த மலையில் இருந்து கஅபா நேரடியாக காட்சியளிக்கக்கூடியதாக அந்த காலத்தில் இருந்தது. சௌலி பிரியாக்களை பிறகு மர்வா சஃபா என்ற அந்த தொங்கோட்டத்தை நபியவர்கள் ஓடினார்கள். கண்ணியமானவர்களே, நபியவர்களுடைய அந்த நிய்யத் என்பது உம்ரா ஹஜ் இரண்டையும் ஒன்று சேர ஒரே நிய்யத்திலே ஒரே இஹ்ராமிலே செய்யக்கூடிய நிய்யத்து திறன் என்று சொல்லக்கூடிய அந்த நிய்யத்தை நபியவர்கள் வைத்ததனால் நபியவர்கள் இஹ்ராமுடைய ஆடையை களையவில்லை. அந்த சஃபை செய்வதோட நபியவர்கள் துல்ஹஜ்ஜுடைய பிறை 4, 5, 6, 7 ஆகிய அந்த 4 தினங்களும் மக்காவிலே தங்கினார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ்ஜுடைய பிறை 8 வியாழக்கிழமை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் மக்காவில் இருந்து மினாவை நோக்கி தன்னுடைய ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மினாவை நோக்கி புறப்பட்ட நபியவர்கள் மினாவுக்கும் துஹாவுடைய அந்த நேரத்தில் தான் வந்தார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அன்றைய நாள் முழுமையாக 5 நேர தொழுகைகளை மினாவில் நபியவர்கள் தொழுதார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த மினாவில் நபியவர்களுடைய அமல்களிலே மிக விசேஷமாக இருந்த பிரத்யேகமான அமல்கள் என்றால் அது தக்பீராக இருந்தது. அதிகமாக நபியவர்கள் துஆவிலே ஈடுபட்டார்கள். மக்காவிலே, அதாவது நபியோடு வந்த அந்த சஹாபாக்களுக்கு ஹஜ்ஜுடைய அந்த மசாயில்களை சட்டதிட்டங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த அமலிலும் நபியவர்கள் ஈடுபட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த துல்ஹஜ்ஜுடைய பிறை 8 நபியவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுதுதான் நபியவர்களுக்கு வல் முர்ஸலாத் என்ற அந்த சூராவை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இறக்கி வைத்தான். நபி அலைஹிஸ்ஸலாம் 9வது நாள் துல்ஹஜ்ஜுடைய 9வது நாள் ஃபஜ்ருடைய தொழுகையை மினாவில் தொழுதுவிட்டு அரஃபாவுடைய மைதானத்தை நோக்கி அவர்கள் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அரஃபாவுடைய மைதானத்திலே ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் போடப்பட்ட அந்த கூடாரத்திலே நபியவர்கள் தங்கினார்கள். ஜவாலுடைய அந்த நேரம் வரையில் அங்கிருந்த நபியவர்கள் ஜவாலுடைய நேரத்திற்கு பின்னாலே பத்னே உர்னா என்று சொல்லக்கூடிய அந்த மலை அடிவாரத்துக்கு கஸ்வா என்ற தன்னுடைய ஒட்டகத்தின் மீது அமர்ந்தவர்களாக அந்த இடத்தில் வந்து நபியவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு முன்னால் அந்த ஆற்றிய உரைதான் புன்னெழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய ஒரு மிக பெரும் ஒவ்வொரு மனிதனுடைய துனியா ஆகிராவுடைய வெற்றியை உள்ளடக்கிய ஒரு மிக பிரத்யேகமான ஒரு உரையாக இருந்தது. அந்த நபியவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் ஆற்றிய அந்த உரை முஸ்லிம் ஷரீஃபிலே தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அன்று வெள்ளிக்கிழமை அஸருடைய அந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும், இன்றைய நாளில் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக ஆக்கிவிட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்துகளை உங்களுக்கு நான் பூர்த்தியாக ஆக்கிவிட்டேன். வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, மார்க்கமாக இஸ்லாத்தை உங்களுக்காக நான் பொருந்திக் கொண்டேன் என்ற இந்த ஆயத்தை நபி அவர்களுக்கு அஸருடைய நேரத்திலே இறங்கியது. இதுதான் குர்ஆன்ல ஷரீஅத் சம்பந்தப்பட்ட
கடைசி ஆயத்து. இதுக்கு பின்னால் நபி அலைஹிஸ்ஸலாம் சுமார் 80 லட்சம் நாட்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள். அந்த காலத்துல நபி அவர்களுக்கு ஷரீஅத்துடைய சட்டம் சம்பந்தமான எந்த ஆயத்தும் இறங்கவில்லை. கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு 50 நாட்களுக்கு முன்னாலே குர்ஆனுடைய ஆயத்து இறங்கியது. இந்த ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு பின்னாலே குர்ஆனுடைய ஆயத்து இறங்கியது 50 நாட்களுக்கு முன்னாலே. நபி அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு 30 நாட்களுக்கு முன்னால் குர்ஆனுடைய ஆயத்து இறங்கியது. நபி அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு 22 நாட்களுக்கு முன்னாலே வத்தகு யௌமன் துர்ஜஅூன ஃபீஹி இலல்லாஹ், எந்த நாளில் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீட்டிக் கொண்டு செல்லப்படுவீர்களோ அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்ற இந்த ஆயத்தை நபி அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு 22 நாட்களுக்கு முன்னால் இறங்கியது. இதுதான் குர்ஆனில் இறக்கப்பட்ட கடைசி ஆயத்து. அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகும் வரை குர்ஆனில் இந்த ஆயத்தையும் அல்லாஹ் இறக்கிறார். ஆனால் ஷரீஅத்துடைய சட்டம் என்பது இந்த அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாளில் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேன் என்ற இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹ் பூர்த்தியாக்கி விட்டான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஆயத்து இறங்குவதற்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய மைதானத்தில் தன்னுடைய கைகளை ஏந்தியவர்கள் சூரியன் அஸ்தமனமாகும் வரையிலே தன்னுடைய கையை கீழே விடவில்லை. அவ்வளவு நேரம் என்ன கேட்டாங்கன்னா, கேட்டது முழுமையாக இந்த உம்மத்துடைய மக்களுக்காக, இந்த உம்மத்துடைய பாவ மன்னிப்புக்காக, இந்த உம்மத்துடைய ஈடேற்றத்திற்காக, இந்த உம்மத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும், இந்த உம்மத்துடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்பதுதான் நபி அவர்களுடைய முழுமையான துஆவாக இருந்தது. எந்த அளவுனா அல்லாஹ் அனுப்பினான். அல்லாஹ் நன்மாராயம் சொன்னான், உங்களோட உம்மத்தில அநியாயம் செய்தவர்களை தவிர மற்றும் உண்டானவர்களுடைய பாவங்களை நான் மன்னிச்சிட்டேன். நீங்க நன்மாராயம் பண்ணுங்க. ஆனா கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. நபி அவர்களுடைய உள்ளம் இந்த பஷாரத்தை கொண்டு அமைதி அடையலை. நபி அவர்கள் கண் குளிர்ச்சி அடையலை. நபி அவர்கள் அதுக்கு பின்னால் என்ன கேட்டாங்க தெரியுமா? முஸ்தலிஃபாவுக்கு போற வரையில கேட்டிருந்தோம், யாரெல்லாம் இந்த உம்மத்திலே யாரெல்லாம் அநியாயம் செய்தார்களோ அவர்களுடைய பாவங்களை நீ மன்னிச்சிரு, யாரெல்லாம் அநியாயம் செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கு உன்புறத்தில் இருந்து நீ கூலியை வழங்கி விடியாதா என்று நபி அவர்கள் சூரியன் அஸ்தமனமாகும் அந்த நேரம் வரையிலே கேட்டுவிட்டு மகரிபை அங்கு தொழவில்லை, முஸ்தலிஃபாவை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த நபி அவர்கள் அந்த முஸ்தலிஃபாவுக்கு செல்லும் வரையிலே இந்த துஆவை தான் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். உலமாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு முஸ்தலிஃபாவை வைத்து அந்த துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூர தன்னுடைய பார்வையை அப்படியே கொண்டு வைத்து சிரிக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நீங்க அழுது கொண்டிருந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருந்தோம், திடீரென்று சிரிக்கிறீங்களே, என்ன காரணம்? நபியிடத்திலிருந்து ஏதாவது வித்தியாசமான விடயங்களை சஹாபாக்கள் கண்டால் அதற்குண்டான காரணத்தை கேட்பது நபியவர்களுடைய சஹாபாக்களுடைய வழக்கம். அதனால கேட்டாங்க, யார சொல்லலாம், ஏன் சிரிக்கிறீங்க? சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடத்திலே என்னுடைய உம்மத்தில் அநியாயம் செய்தவர்களுடைய பாவத்தையும் மன்னிக்கும்படி அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தேன். அல்லாஹ் அதை கபூல் செய்தான். இதை தாங்க முடியாமல் தடமாற்றம் அடைந்த ஷைத்தான் கேவலத்தோடு தன்னுடைய தலையிலே மண்ணை போக்கி மண்ணை தூவி கொண்டு புறமுதுவிட்டு ஓடக்கூடிய அந்த காட்சி என் கண்முன்னே தெரிகிறது. அதை பார்த்துதான் நான் சிரித்தேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரியமானவர்களே, முஸ்தலிஃபாவிலே நபி அவர்கள் அன்றைய இரவை கழித்தார்கள். ஃபஜ்ருடைய நேரத்திலே நபி அலைஹிஸ்ஸலாம் சுருக்கமாக ஃபஜ்ருடைய தொழுகையை அங்கு தொழுதார்கள். அங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய துல்ஹஜ்ஜுடைய 10வது நாள் பெருநாளுடைய நாளில் நபி அவர்கள் மினாவை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தார்கள். பொதுவாகவே நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த ஹஜ்ஜுடைய பயணத்துல 2 சஹாபாக்கள் நபியுடைய ஒட்டகத்துல மாறி இருந்தாங்க பின்னோக்கி. ஒன்று ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த முஸ்தலிஃபாவில் இருந்து மினாவுக்கு வரும்பொழுது நபி அவர்களுக்கு பின்னாலே இருந்தது ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் தான் முஸ்தலிஃபாவில் மினாவில் அந்த ஜம்ராவிலே கல்லெறிவதற்கு தேவையான கற்களை இவர்கள் தான் பொறுக்கி எடுத்துக் கொண்டார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் மினாவுக்கு வந்தா 4 விடயங்கள் செய்யும். பொதுவாக ஒரு ஹாஜி துல்ஹஜ்ஜுடைய 10வது நாள் மினாவுக்கு வந்துட்டா அவருக்கு 4 கடமைகள் இருக்குது. ஒன்று கல்லெறியணும், 2வது குர்பான் கொடுக்கணும், 3வது தலைமுடி இறக்கணும்,
4வது தவாஃபை ஜியாரா செய்வோம். இந்த நாளும் அன்றைய தினத்தில் துல்ஹஜ்ஜுடைய 10வது நாள் ஒரு ஹாஜ் செய்வோம். பிரியமானவர்களே, நபி அவர்கள் மினாவுக்கு வந்து நேராக ஜம்ராவுக்கு போய்த்து அந்த பெரிய ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய அந்த இடத்தில் போய்த்து 7 கற்களை நபி அவர்கள் எரிந்துவிட்டு மினாவுக்கு வந்து சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு பிரசங்கம் செய்தார்கள், ஒரு ஃபத்வா நிகழ்த்தினார்கள். அதுக்கு பின்னால நபி அவர்கள் குர்பான் கொடுக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய்த்து 100 ஒட்டகைகளை நபி அவர்கள் குர்பான் கொடுத்தார்கள். அதில் 63 ஒட்டகங்களை தன்னுடைய கையினால அறுத்தார்கள், தன்னுடைய கையால் அறுத்தாங்க. மிகுதி 37 ஒட்டகங்கள் அதில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறுத்தார்கள். நபியுடைய எல்லா மனைவிமார்கள் சார்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாட்டை குர்பான் கொடுத்தார்கள். அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தலைமுடியை இறக்குவதற்காக வேண்டி நபி அவர்கள் வந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த சஹாபி தலைமுடி இறக்கும் பொழுது சஹாபாக்கள் நபியுடைய அந்த முடியை எடுப்பதற்காக வேண்டி போட்டி போட்டார்கள். பெரியார்களே, நபியுடைய உடம்பின் ஒவ்வொன்றும் அதிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான், அதிலே சுத்தத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நாங்க எச்சில் துப்பினால் நஜீஸ், நபியுடைய எச்சில் நஜீஸ் அல்ல, நபியுடைய உமிழ்நீர் நஜீஸ் அல்ல, நபியுடைய வியர்வை நஜீஸ் அல்ல, நபியுடைய முடி நஜீஸ் அல்ல. பெரியார்களே, சஹாபாக்கள் நபி துப்பினால் அந்த எச்சிலையும் தங்களுடைய கைகளில் ஏந்துவார்களே தவிர அந்த பூமியில படவிட மாட்டாங்க. நபி அவர்கள் வுது செய்யும் பொழுது அந்த வாய் உப்பிழைத்து விட்டு தண்ணீரை அதை துப்பும் பொழுது நபி அவர்களுடைய அந்த வாய் உப்பிழைத்த அந்த தண்ணீர் அது பூமியிலே விடாது, அது சஹாபாக்களுடைய கைகளிலே விடும். இது நபியின் மீது சஹாபாக்களுக்கு இருந்த அன்பு, அந்த பாசம், அந்த அளவு கடந்த அந்த பாசம். அதனால நபி அவர்கள் தலைமுடியை இறக்குறாங்க. இப்ப அந்த முடியை எடுப்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் போட்டி போடுகிறார்கள். நபி அவர்கள் அந்த முடியில அரவாசிய ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்துட்டார்கள். மிகுதி அரவாசிய சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க இதை பங்கிட்டு கொடுங்க, நீங்க உங்களுக்கு மத்தியில நீங்க பங்கிட்டு எடுத்துக்கொள்ளுங்க. கண்ணியமானவர்களே, 3 அமல்கள் முடிந்ததற்கு பின்னாலே நபி அவர்கள் தன்னுடைய இஹ்ராமை கலைந்து கொண்டார்கள், குளித்தார்கள், வேறு ஆடை அணிந்தார்கள், அத்தர் பூசினார்கள், நகத்தை வெட்டினாங்க, அகற்ற வேண்டிய முடிகளை அகற்றி கொண்டாங்க, நகத்தை வெட்டினாங்க, குளிச்சாங்க, வேற ஆடை அணிந்தாங்க, அத்தர் பூசினாங்க. அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது அமலை நிறைவேற்றுவதற்காக கஅபாவுக்கு வந்தார்கள், தவாஃபை ஜியாரா செய்வதற்காக வேண்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹருடைய தொழுகையை, துல்ஹஜ்ஜுடைய 10வது நாளுடைய லுஹருடைய தொழுகையை மினாவில் தொழுதுவிட்டு போனார்களா இல்ல மக்காவில் போய்த்து தொழுதார்களா என்பதில் ஹதீஸுடைய முஹத்திஸ்களிடத்துல கருத்து வேற்றுமை இருக்கிறது, இமாம்களிடத்துல உலமாக்களிடத்துல கருத்து வேற்றுமை இருக்கிறது. அதிகமாக நபி அவர்கள் அந்த லுஹருடைய தொழுகையை மினாவில் தொழுதுவிட்டு தான் சென்றார்கள் என்று அதிகமான உலமாக்கள் சொல்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த தவாஃபை நிறைவேற்றிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்ஸம் நீர் கிட்ட வந்து அந்த ஜம்ஸம் நீரை நபி அவர்கள் தன்னுடைய வயிறார அருந்தினார்கள், அதை நின்று கொண்டு குடித்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவுக்கு வந்தாங்க. பிறகு துல்ஹஜ்ஜுடைய 11, 12, 13 ஆகிய 3 தினங்கள் நபி அவர்கள் மினாவிலே தங்கினார்கள். ஜவாலுடைய நேரத்துக்கு பின்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ்ஜுடைய 11, 12 ஆகிய 2 தினங்கள்ல ஜவாலுடைய நேரத்துக்கு பின்னாலே அந்த கல்லெறியக்கூடிய ஜபரத்துல் அகபா, ஊலா, முஸ்தா என்ற அந்த 3 இடங்களுக்கு சென்று ஒவ்வொரு இடத்திலையும் 7 கற்கள் மீது 21 கற்களை 2 நாள் எறிந்தார்கள். 3வது நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கல்லை எறிந்துவிட்டு நபி அவர்கள் மக்காவுக்கு வந்தார்கள். சஹாபாக்கள் படைசூழ இரவு நேரத்தில் அந்த முஹஸ்ஸப் என்று சொல்லக்கூடிய, அதுக்கு மஅபத் என்று சொல்வார்கள், அந்த இடம் அது மிக பிரபல்யமான ஒரு இடம். அந்த இடத்துல தான் ஷுஐப் அபி தாலிப் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த கணவாயில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் அந்த பனு ஹாஷிம் அந்த கிளையினரையும் அந்த மக்காவுடைய குறைஷியர்கள் சுமார் 3.5 வருடங்களாக தடுத்து வைத்த இடம் அந்த இடம் தான். அங்குதான் அந்த நபியோட சஹாபாக்களோட அவருடைய குடும்பத்தார்களோட எந்த பேச்சுவார்த்தைகளும் நடத்தக்கூடாது, எந்த கொடுக்கல் வாங்கலும் செய்யப்படக்கூடாது, எந்த போக்குவரத்து நடக்க
ஏற்படாத குறைஷியர்களினாலே. சகோதரர்களே, 3.5 வருடங்கள் ஏன்னா ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா, இந்த நபியுடைய குடும்பமே நபிய குழந்தைகளை தரட்டும் தாங்க ஒப்படைக்கட்டும், நாங்க அவரை கொலை செய்வோம், நாங்க கொலை செஞ்சாதான் பிரச்சனை, அது பண்ணிருப்பாங்க, அவங்களாவே கொண்டு வந்து தந்தா லேசாகிட்டு விட்டதுனால அந்த பனு ஹாஷிம் கிளைய நபியுடைய குடும்பத்தை தடுத்து வச்சாங்க, சஹாபாக்களை தடுத்து வச்சாங்க. நபியவர்கள் 3.5 வருடங்களாக எந்த தொடர்பும் இல்லாமல் அந்த ஷேபி அபி தாலிப்ல அந்த முஹஸ்ஸப்ல நபியவர்கள் கழித்த அந்த இடத்துல தான் மக்காவிலே இன்று துல்ஹஜ்ஜுடைய இந்த பிறை துல்ஹஜ்ஜுடைய 10வது ஆண்டில் நபியவர்கள் துல்ஹஜ்ஜுடைய பிறை 13 அந்த இரவிலே சஹாபாக்கள் படை சூழ மிகவும் கண்ணியமாக கௌரவமாக நபியவர்கள் அரசரை போல அந்த இடத்துல தங்கினாங்க. சரியாகவே அங்கதான் தங்கினாங்க. நபியவர்கள் ஃபஜ்ருடைய நேரத்துல அங்க ஃபஜ்ருடைய நேரத்துல அங்கிருந்து கஅபாவுக்கு வந்து ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவிச்சாங்க, தவாஃப் செஞ்சாங்க. தவாஃபுல் விதா என்று சொல்லக்கூடிய அந்த தவாஃபை செஞ்சுட்டு ஜம்சம் தண்ணியை தன்னோட எடுத்துக்கொண்டு மக்காவிலிருந்து துல்ஹஜ்ஜுடைய பிறை 14 தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த நபியவர்கள் பிறை 19 நபியவர்கள் மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார்கள். நபியவர்களுடைய ஹஜ்ஜுடைய முழுமையான நாட்கள் சுமார் 22 அல்லது 23 நாட்களாக. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு ஹாஜியும் இந்த துல்ஹஜ்ஜுடைய பிறை 8 பிறை 13 வரையில் செய்யக்கூடிய அமல்கள் இதுதான். இதைத்தான் ஒவ்வொரு ஹாஜியும் செய்கிறாங்க. கண்ணியமானவர்களே, ஏன் செய்கிறார்கள்? ஏன் கல்லடிக்கிறார்கள்? ஏன் தவாஃப் செய்கிறார்கள்? ஏன் குர்பான்? ஏன் அந்த தொங்கோட்டம்? ஏன் அந்த கல்லெறிகிறது? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அத்தனை அமல்களும் இந்த 5 நாட்கள் ஒரு ஹாஜி மினாவிலும் அரபாவிலும் முஸ்தலிஃபாவிலும் செய்யக்கூடிய இந்த அமல்கள் இந்த உலகத்திலே படைத்த ரப்புடைய பொருத்தத்தை மட்டும் மையமாக வைத்து அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தங்களை அர்ப்பணித்த ஒரு குடும்பத்துடைய தியாகத்துடைய கபூலியத் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு அதை ஒரு நினைவாக அல்லாஹ் ஒரு அமலாக அல்லாஹ் தஆலா விட்டு வைத்திருக்கிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம், ஹஜ்ரத் ஹாஜர், ஹஜ்ரத் இஸ்மாயில், இந்த 3 அலைஹிஸ்ஸலாம், இந்த 3 அடங்கிய ஒரு குடும்பத்துடைய தியாகத்துடைய பின்னணி தான் இந்த ஹஜ்ஜுடைய அமல். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஹஜ்ஜுடைய அமலை ஒரு மனிதன் நிறைவேற்றுகிறான் என்று சொன்னா இவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற உயர்ந்த கூலி சுவர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் உம்ரா கஃபாரத்துல் லிமா பைனஹுமா. ஒரு உம்ரா செய்து அடுத்த உம்ரா செய்யும் பொழுது இடையில் ஒரு மனிதன் செய்த பாவத்துக்கு இந்த அடுத்த உம்ரா அது கஃபாராவாக குற்ற பரிகாரமாக மாறும். வல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் லைஸ லஹுல் ஜஸா, அதற்கு எந்த கூலியும் கிடையாது, இல்லல் ஜன்னah, சுவர்க்கத்தை தவிர என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இந்த ஹஜ்ஜை ஒரு மனிதன் அழகாக நிறைவேற்றி விடுகிறான். சொன்னார்கள் நபியவர்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹி வலம் யர்ஃபுத் வலம் யஃசுக் ரஜஅ கயௌம வலதத்துஹு உம்முஹு. ஒரு மனிதன் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறான் அல்லாஹ்வுக்காக, அந்த ஹஜ்ஜிலே அவர் எந்த தகாத வார்த்தைகளையும் பேசவில்லை, ஆகுமாக்கப்படாத அது எந்த தகாத செயல்களிலும் அவர் ஈடுபடவில்லை. இப்படியான ஒரு ஹஜ்ஜை ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றிவிட்டு அவன் திரும்புகிறான் என்றால் எப்படிப்பட்ட நிலையில் திரும்புகிறான் தெரியுமா? ரஜஅ கயௌம வலதத்துஹு உம்முஹு, அன்று பிறந்த பாலகனை போல திரும்புகிறான். இன்னைக்கு பிறந்த ஒரு குழந்தைக்கு எந்த பாவமும் ஒரு பாவமும் இல்லாத பச்சிளம் குழந்தையாக பாவமற்ற பரிசுத்தவானாக ஒரு தாயுடைய வயிற்றிலிருந்து குழந்தை எப்படி வருகிறதோ இதே போன்று இந்த மனிதன் திரும்புகிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு வரக்கூடியவர்கள் ஊருக்கு வந்தாலும் ஒரு சில நாட்கள் அவருடைய துஆ கபூலியத்தாக இருக்கும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வைத்திருக்கிறார். அதனாலதான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவர்களிடத்துல வைத்து நீங்க உங்களுடைய மகத்துவத்திற்காக அவர்களிடத்தில் துஆ செய்யும்படியாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்று நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கிறார்கள். பெரியார்களே, ஒரு ஹஜ்ஜி அவருடைய ஹஜ்ஜி மப்ரூராக ஆகிவிட்டால் அவருக்கு சுவர்க்கம் அவருக்கு கூலியாக மட்டுமல்ல, அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற அவர் சிறப்பு தெரியுமா? ஒரு ஹாஜிக்கு நாளை கியாமத்திலே 400 நபர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். ஷஃபாத் செய்யக்கூடிய 400 நபர்களுக்கு பரிந்துரை பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாளை கியாமத்திலே எப்படி நாங்கள் ஹதீஸ்ல கேட்கிறோமா இல்லையா? ஒரு ஹாஃபிலுக்கு 10 பேருக்கு ஷஃபாத் செய்ய
செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நாங்க அந்த ஹதீஸை கேள்விப்பட்டதை போல பெரியார்களே, ஒரு ஹாஜிக்கு அல்லாஹ் கொடுக்கிறது 400 பேர். பெரியார்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு அமலுக்கு பின்னாலேயும் அல்லாஹ் மிகப்பெரிய கூலியை வைத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த குடும்பம் செய்த தியாகத்தினுடைய கபூலியத், அதை அல்லாஹ் கபூல் செஞ்சான், அதை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதனால எந்த அளவுக்கு கூலி எல்லாம் வைத்திருக்கிறான். நபி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்க மினாவுல மஸ்ஜிதில நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உட்கார்ந்து கொண்டிருந்தோம். சகீப் கிளையைச் சேர்ந்த 2 வாலிபர்கள் நபி அவர்களுக்கு அருகில் வந்து சலாம் சொன்னாங்க. நபி அவர்கள் பதில் சொன்னாங்க. இப்ப அந்த 2 வாலிபர்களும் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஹஜ் சம்பந்தமான சில சந்தேகங்கள் இருக்கிறது, சில கேள்விகள் இருக்கிறது, அதற்குண்டான விடையை உங்களிடத்தில் பெற்று நாம் தெளிவடைவதற்காக வேண்டி உங்களிடத்தில் வந்தோம் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னாங்க, நீங்க எந்த கேள்விகளை உள்ளத்திலே சுமந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றதை நான் சொல்லவா இல்ல நீங்க சொல்றீங்களான்னு கேட்டாங்க. அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்களே சொல்லுங்களேன். நபி அவர்கள் சொன்னாங்க, உங்களோட முதலாவது கேள்வி, ஒரு மனிதன் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக ஹராம் கட்டி புறப்படும் பொழுது அவனுக்கு கிடைக்கிற நன்மை என்ன? தவாஃப் செய்து மகாம் இப்ராஹிம்ல 2 ரக்காத் தொழுதுட்டா அவனுக்கு கிடைக்கிற நன்மை என்ன? சை செய்யும் பொழுது ஒவ்வொரு அடிக்கும் என்ன கூலி கிடைக்கும்? அரபாவில் தங்கினா என்ன நன்மை கிடைக்கும்? குர்பான் கொடுத்தா என்ன நன்மை கிடைக்கும்? கல்லெறியும் பொழுது அதற்குண்டான கூலி என்ன? சோழர்கள் பெரியார்களே, தலைமுறையில் இறக்கும் பொழுது அதற்கு கிடைக்கிற கூலி என்ன? தவாஃபை ஜியாரா இதற்கு அல்லாஹ் கொடுக்கிற நன்மை என்ன என்ற இந்த 8 கேள்விகளை தானே நீங்க கேட்க வந்தீங்க என்று நபி அவர்கள் கேட்ட பொழுது அந்த 2 சஹாபாக்கள் சொன்னாங்க, உண்மையை கொண்டு இந்த உலகத்துக்கு எந்த ரப்பு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உங்களை அனுப்பினாரோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக இதே கேள்விகளை தவிர எங்கள் உள்ளத்தில் வேற எந்த கேள்வி இருக்கல்ல என்று சொல்ல பொழுது நபி அவர்கள் 8 கேள்விகளுக்கு உண்டான பதில் சொன்னாங்க. முதலாவது சொன்னாங்க, ஒரு மனிதன் ஹராம் கட்டி ஹஜ்ஜுடைய நியத்தை வைத்து அவன் புறப்படுகிறானா, எந்த இடத்திலிருந்து அவன் புறப்படுகிறானோ அந்த இடத்திலிருந்து கஅபா வரையில நடந்து சென்றால் அவன் எத்தனை எட்டுகளை எடுத்து வைப்பானோ ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை கிடைக்கும், அவனுடைய ஒரு பாவம் மன்னிக்கப்படும், அவனுடைய ஒரு தரஜா உயர்த்தப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது கேள்வி, தவாஃப் செய்து மகாம் இப்ராஹிமில் தொழக்கூடிய மனிதனுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், அவன் தவாஃப் செய்யும் பொழுது எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு அரபி அடிமையை உரிமை விட்ட நன்மை கிடைக்கும் என்று சொன்னாங்க. மூணாவது கேள்வி, சை செய்யும் பொழுது எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் உரிய கூலி, ஒவ்வொரு எட்டுக்கும் 70 அடிமைகளை உரிமை விட்டு நன்மை கிடைக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாலாவது, அரபாவில் தங்கக்கூடிய மன்னனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி சொன்னார்கள் நபி அவர்கள், அல்லாஹ் தஆலா மலக்குகளை பார்த்து இந்த அடியார்களை பாராட்டி பேசுகிறான், இதோ பாருங்கள் என்னுடைய அடியார்களை தலைவிரி கோலமாக ஆடைகள் அழுக்கு படித்தவர்களாக என்னை நாடி என்னுடைய பொருத்தத்தை நாடி என்னுடைய மன்னிப்பை தேடி தூரமான இடங்களில் இருந்து என்னுடைய அடியார்கள் இந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள். பாருங்கள் ஓ மலாயிக்காமார்களே, உங்களை நான் சாட்சியாக வைத்து இன்றைய நாளிலே இங்கே குழுவி இருக்கக்கூடிய என்னுடைய இந்த அத்தனை அடியார்களுடைய பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன், நீங்கள் சாட்சி என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னார்கள். அஞ்சாவது கேள்வி, அந்த ஜிம்ரா அதுல கல்லெறி இருந்தா என்ன நன்மை கிடைக்கும்? பெரியார்கள் ஏன் கல்லெறிறாங்க நமக்கு தெரியும். சம்பவத்தை ஒவ்வொரு வருஷமும் துல்ஹஜ்ஜிலே மாதத்தின் ஒவ்வொரு குத்பாவிலேயும் ஒவ்வொரு பயான்களிலேயும் நாங்கள் கேட்கிறோம். பெரியார்களே, தன்னுடைய மகனை அழைப்பதற்காக தந்தை மகனை கொண்டு செல்கிறார். மகன் 13-12 வயது பாலகன், சிறுவன். ஷைத்தான் தடை செய்வதற்காக வேண்டி தன்னுடைய முயற்சியை மேற்கொள்கிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த தடுக்க போகும் பொழுதுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிப்பதற்கு தயாரான தன்னை தடுப்பதற்கு முனைந்த ஷைத்தானுக்கு அவனை விரட்டுவதற்காக கீழே உள்ள கல்லை எடுத்து அவனுக்கு எறிந்தார்கள். அந்த எரிதலுடைய கபூலியத்து தான் இன்று ஹஜ் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் அந்த கல் எரிந்துதான் ஆகணும். எரிஞ்சா என்ன கிடைக்கும்? கண்ணியமானவர்களே, ஒரு ஹாஜி முதலாவது துல்ஹஜ்ஜுடைய பிறை 10ல அந்த பெரிய ஷைத்தானுக்கு 7 கற்களை எறிவார். அதுக்கு பின்னால துல்ஹஜ்ஜுடைய பிறை 11, 12, 13 3 தினங்களிலும் அந்த ஜம்ரத்துல் ஊலா அகபா உஸ்தா என்ற 3 இடங்களிலும் 7 கற்களை எறியணும். அப்போ ஒரு நாளைக்கு 21 கற்கள் எறியணும். அப்போ 3 நாளைக்கு
63 கற்கள், முதல் நாள் 7 கற்கள், ஆக மொத்தம் ஒரு ஹாஜி 70 கற்களை எறியணும். பெரியார்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஒவ்வொரு கல்லுக்கும் அவனை நாசத்தில் போட்டுவிடக்கூடிய அவனுடைய ஒரு பெரும்பாவம் மன்னிக்கப்படும் சொன்னாங்க. ஒரு கல்லுக்கு ஒரு பெரும்பாவம். 70 கற்களை அவன் எறிகிறான் என்றால் கண்ணியமானவர்களே, 70 பெரும்பாவம், அதுவும் அவரை நாசத்தில் போட்டுவிடக்கூடிய அவன் செய்த 70 பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரியார்களே, 6வது கேள்வி குர்பானுடைய அமல். குர்பானுடைய அமல் சௌரலை நபியர்கள் பதில் சொன்னாங்க. ஒரு மனிதர் அந்த இடத்துல குர்பானுடைய அமலை நிறைவேற்றுகிறார். கத்தி வைக்கப்படுகிறது, அறுக்கப்படுகிறது, ஆடு மாடு ஒட்டகை எதுவாக இருந்தாலும் அதனுடைய முதலாவது டொட் பூமியிலே விழுவதற்கு முன்னால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்தும் நபியர்கள் சொல்லி இருக்கிறார்கள். தன்னுடைய முன்னோர் மனைவி அது உமருடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து நபியர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு ஹயாவுடைய அந்த அமலை நிறைவேற்றும் போது நீங்க அந்த இடத்துக்கு வாங்க, நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பிராணியுடைய இரத்தத்தின் முதல் டொட் பூமியில விழுவதற்கு முன்னால உங்களோட பாவம் மன்னிக்கப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய மனைவிமார்களை பார்த்து, இதே அந்த மனைவிமார்களுக்கு மட்டுமல்ல, இது நபியுடைய உம்மத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும். கண்ணியமானவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஐயா இது சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறை. இதை நீங்க கொடுக்குறீங்களா, ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை கிடைக்கும், ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு பாவம் மன்னிக்கப்படும், ஒவ்வொரு முடிக்கும் ஒரு அந்தஸ்து சொர்க்கத்தில், ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு அந்தஸ்தை உயர்த்தப்படும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததுதான் கடைசியான கேள்விதான் தவாஃபே ஜியாரா. சொன்னாங்க இதற்குரிய நன்மை என்ன தெரியுமா? தவாஃபே ஜியாராவுக்காக ஒரு மனிதர் மக்காவுக்கு போறாரு, இந்த எல்லா அமலையும் நிறைவேற்றிட்டு கடைசி கடமை அதை நிறைவேற்ற போறாருன்னா இவர் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவானாகத்தான் அந்த தவாஃபே ஜியாரா செய்கிறாரு. ஒரு மலக்கு அல்லாஹ் இறக்குகிறான், அந்த ஹாஜியுடைய 2 தோள்களையும் அவர் பிடிக்கிறாரே, பிடிச்சு நன்மாராய் சொல்கிறார், ஓ அடியானே, அல்லாஹ் தஆலா உன்னை எல்லா பாவங்களையும் மன்னிச்சுட்டான், என்ற நன்மாராயத்தை இன்றைய நாளில் நீ பெற்றுக்கொள் என்று அந்த மலக்கின் மூலம் ஏலாம் செய்யப்படுகிறது என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அந்த மேலான இந்த ஹஜ்ஜுடைய அமல் இருக்கிறது, இது அத்தனையும் ஒரு குடும்பம் செய்த அந்த தியாகம் தான். ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையை அறுப்பதற்காக தயாரான அந்த அமலின் நினைவாகத்தான் இந்த உலுஹிய்யாவுடைய அமலை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அதற்கு அல்லாஹ்வுடைய நோக்கம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய இரத்தம் பூமியில சிந்தணும் என்பது அல்ல. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்தில் இருக்கிறதே மகனுடைய பாசமா படைத்தவனுடைய பொருத்தமா என்பதை சோதிப்பது அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருந்தது. அதே போல அல்லாஹ் எங்கிட்ட சோதிக்கிறான் தெரியுமா? நாங்க மழையிலிருந்து வெயிலிருந்து குளிரிருந்து பார்க்காம நாங்க சம்பாதிச்ச இந்த சம்பாத்தியம், அல்லாஹ் தந்த இந்த செல்வங்கள், இதன் மீது, இந்த பணங்களின் மீது, இந்த நோட்டுகளின் மீது எங்கள் உள்ளத்தில் முகப்பத்தா இல்ல படைத்தவனுடைய பொருத்தமா என்பதை அல்லாஹ் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான், எங்கிட்ட சோதிக்கிறான். அதனால கண்ணியமானவர்களே, இந்த மேலான அமல் எங்களை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், பல வருடங்களாக மிக ஒரு முன்மாதிரியான முறையில இந்த அமல் எங்க ஊர்ல அழகான முறையில நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வருஷமும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா எந்த தங்குதடைகளும் இல்லாமல் அந்த அமலை நிறைவேற்றுவதற்கு உண்டான வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவார் இன்ஷா அல்லாஹ். அதனால நாங்க தயாராகணும். அதனால இதுவரையில யாரெல்லாம் தயாரானோமோ அதே போல யாரெல்லாம் இதுவரையில தயாராக இல்லையோ ஒரு முடிவெடுக்க இன்ஷா அல்லாஹ். இன்றைய நல்ல நாள்ல ஒரு நியத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒரு என்னால ஒரு மாடு கொடுக்க முடியாத, ஒரு ஆடு கொடுக்க முடியாது, பரவாயில்லை, நான் ஒரு பங்கையாவது கொடுக்குகிறேன் என்ற ஒரு நியத்தை உள்ளத்துக்கு எடுங்க, ஒரு முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய நியத்துகளையோ உங்களுடைய முயற்சிகளையோ அல்லாஹ் வீணாக்க மாட்டான். சந்தேகம் இல்லை, நாங்க அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக அவனிடத்தில் கையேந்துவோம் வேண்டாம், அல்லாஹ் தஆலா இந்த அமல்களை செய்வதற்குரிய பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக தருவான். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் கண்ணியமானவர்களே, இந்த நல்ல நேரத்தில் அந்த நியத்தை நாம் வைப்போம். அதே போன்றே ஒரு முக்கியமான விடயத்தை நான் சுருக்கமாக மேலோட்டமாக சொல்லுகிறேன். உலுஹிய்யாவுடைய அமலை நிறைவேற்றுவதற்கு யாரெல்லாம் தயாராக இருக்கிறீர்களோ அவர்கள் துல்ஹஜ்ஜுடைய பிறை 1 அதை கொடுக்கும் வரையிலே சில சட்டங்கள் அவர்களுக்கு இருக்கிறது.
இருக்கிறது. அவர்களுடைய மொழிகளை கரையக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது, இது போன்ற விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. இதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இதனுடைய தெரிவுகளை, முழுமையான விவரங்களை உங்களோட ஊரில் மாஷா அல்லாஹ் கண்ணியமான உலமாக்கள் நிறைந்து காணப்படக்கூடிய இந்த ஊர். அதனால